தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவு குடிநீர் கிடைக்காமல் தவித்து வரும் நிலையில் விடிய அரசு கண்டுகொள்ளவில்லை என சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கனமழை காரணமாக தூத்துக்குடி நகர் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் அன்றாட தேவையான உணவு, பால், தண்ணீர் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். விடியா திமுக அரசு இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் ஆவேசமடைந்துள்ளனர். அண்ணா நகர், டிஎம்பி காலனி ஆகிய பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்றி நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் கழிவறை வசதி, குடிநீர், உணவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் 2 நாட்கள் சாப்பாடு கிடைக்காததால் ஆத்திரமடைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தூத்துக்குடி விவிடி சிக்னல் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாப்பாடு உணவு இல்லை, சின்ன பிள்ளைக்கு இப்போ இதாக இருக்குது. அது தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. பாத்ரூம் கிடையாது, வசதி கிடையாது, என்ன செய்யணும் ஒன்றும் இதாக இருக்குது. அமைச்சர் யாராவது வந்து பார்க்க வந்திருக்காங்களா? யாரும் வந்து பார்க்க வரல. இது வந்து எட்டி கூட கிடையாது. பாம்பு பள்ளி எவ்வளோ வீட்டுக்குள்ளே இருக்குது. அதில் சின்ன பிள்ளைய வச்சுக்கு, பச்சை பிள்ளை வச்சுக்கு ஒன்றும் செய்ய முடியல. பஸ்ஸும் ஓட மாட்டேங்குது, கரண்ட்டு கிடையாது. பசி பட்டினியோட 2 நாள் ஆகிடுச்சு. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்குது. சாப்பாடு கூட தொழில் ஈவுள்ள ஆளுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க முடியாது.